എൻ്റെ അച്ഛൻ പറഞ്ഞത് പേടിക്കാതെ കൂടെ പോയാൽ ദൈവം കൂടെ ഉണ്ടാവും. கூட்டம் ஆனால் கொஞ்சம் இதுதான் சார். கொஞ்சம் ஆனால் நம்ம அங்கே வரும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, சாமி வந்து 2 2.5 மணி நேரத்தில் பார்த்துருவோம். கீழே வந்து ஏறி வந்து பார்த்துட்டோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா எல்லாம் இதாக இருந்தது சார். கூட்டம் லைட்டாக கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. பம்பையில் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்தோம். வெயிட் பண்ணி கொஞ்சம் இதாக இருந்தது. ஆனால் நம்ம வரும்போது கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறையா இதாகிடுச்சு. நம்ம வரும்போது கொஞ்சம் திட்டமாக இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இருக்கிற கூட்டம் அதிகமாக இதாக இருந்தது. இது 1.5 மணி நேரத்தில் வந்துட்டோம். சாமியே 2.5 மணி நேரத்தில் பார்த்துட்டோம். 4 மணிக்கு ஏறணும், 6:00 சாமி பார்த்துருக்கே இறங்கிட்டோம். அவ்வளோதான், 2.5 மணி நேரத்தில் சாமி பார்த்துருக்கே இறங்கிட்டேன். எல்லாம் முடிஞ்சிச்சு சார். கிளம்ப போகிறோம். எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நெய் இது பண்ணிட்டு நெய் அபிஷேகம் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு உடனே கிளம்ப வேண்டியது தான். இது பாண்டிச்சேரி. நல்லா இருக்கு. ஆலயம் எதுவும் இல்லை, அதாவது பிரச்சனை இல்லை. 2.5 மணி நேரம் சாமி பார்த்துடலாம். முன்னாடி 1ஆம் தேதியோட இப்போ கூட்டம் கம்மியாக இருக்கு சபரிமலையில். அது 2 நாள் முன்னாடி கிரௌடு இருந்தது. ஆமாம், நேற்று இருந்த கிரௌடு தான் அது. இன்னைக்கு எதுவும் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. 1ஆம் தேதி இந்த கிரௌடு அதிகம் தான். ஆனால் எல்லாம் சொன்னது என்ன ஒன்று, அந்த பம்பையில் குளிக்கிறது மட்டும்தான் அந்த இது வைரஸ் பற்றி சொல்லி எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க, பயமுறுத்துனாங்க. நான் வந்து 7 வருஷம் ஆகுது. 7 வருஷத்தில் இந்த வருஷம் தான் நான் நல்லாவே சாமி பார்த்துருவோம். பயமுறுத்துனாங்க, ரொம்ப பார்க்க முடியாது, பம்பையிலேயே முடி கட்டுறாங்க, கிளம்பணும் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் இப்போ கார்த்திகை 1லேருந்தே ஆரம்பித்தாங்க, பயமுறுத்துனாங்க, பார்க்க முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்த 7 வருஷத்தில் இந்த வருஷம் நல்லாவே சாமி பார்த்தேன். 3 மணி நேரம் ஆச்சு கரெக்டாக. 3 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டேன். கூட்டம் எதுவும் கிடையாது. நார்மலாக மான் ஏறிட்டே இருந்தோம், எங்கேயும் உட்காரல, எதுவும் பண்ணல. நாங்கள் மான் ஏறோம், நேராக சாமி பார்த்தோம். நல்ல தரிசனம், நிம்மதியாக பார்த்தோம். சாமி பார்த்தப்ப தான் நிம்மதியாகவே இருக்கு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. சாமியை பார்த்துருச்சா? பார்த்தேன். நல்லா பார்த்தியா? பார்த்தேன். பிஸ்கட்டு தண்ணி எல்லாம் கிடைச்சா? பிஸ்கட் கொடுத்தாங்கல வழியில பிஸ்கட் கொடுத்தாங்கன்னு கேக்குறாங்க. கொடுத்தாங்க. ஓகே, சாமி பரவாயில்ல சாமி. கூட்டம் நார்மலாக இருக்குது. எல்லா வசதியுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணி பிஸ்கெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வந்தால் ஒரு மணி நேரம் சாமி பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். கூட்டம் அதான் நாங்களே பயந்துட்டு தான் வந்தோம் சேலத்துலேருந்து. அது வந்து பல நியூஸ் பார்க்குறப்ப நாங்களே கொஞ்சம் அச்சத்தோடு தான் வந்தோம். குளிக்கலாமா வேண்டாமா, கோயிலுக்கு மேலே போகலாமா, இல்லை பாதியிலே பம்பையில் இறங்கி அங்கேயே தேங்காய் உடைக்கிறோம் நிறைய நியூஸ் பார்க்குறப்ப எங்களுக்கே ஒரு அச்சம் வந்துருச்சு. அப்போ இங்கே வந்து பார்க்குறப்ப சில விஷயங்கள்லாம் நேர்கொண்டு பார்க்குறதுனால தான் கிளியரன்ஸ் வருது. குளிக்கிறது இப்போ நான் நல்லா குளிச்சுட்டு வந்திருக்கிறேன். நானும் வீடியோ எடுத்துருக்கிறேன். நல்லா குளிச்சுட்டு வந்திருக்கேன். குளிச்சுட்டு மேலே ஏறி வந்தால் 2 ஹவர் ஆச்சு. ஃப்ரீயாக வந்தோம். அரை மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டேன். ரொம்ப மகா திருப்தி. அதாவது பிஸ்கெட் வசதி, தண்ணி வசதி இல்லைன்னு சொல்லி வீடியோவில் போட்டு நிறையா பார்த்துருக்கேன். இன்றைக்கி நான் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிஸ்கெட்டு, போலீஸ்காரங்களும் சரி, வேலை செய்கிற சர்வர்களும் சரி அங்கங்கே கவனிக்கிறாங்க. தண்ணி நல்லா நீட்டாக இருந்துச்சு. யாரும் இதை பற்றி அச்சப்பட வேண்டாம். பொதுமக்களுக்கு வந்து நான் கேட்டுக்கிறது ஒன்றா, வதந்தியை மீறி யாரும் செயல்பாட்டில் இறங்க வேண்டாம். நல்லதை நினச்சி உங்கள் பாட்டுக்கு எப்பயும் போல் 18ஆம் படி ஏறி ஐயப்பன் நம்பி வரலாம். സ്വാമിയേ ശരണമയ്യപ്പ. രാവിലെ ഞങ്ങൾ ശബരിമലയ്ക്ക് വന്നു. ഒരു തിരക്കില്ല, ഒന്നുമില്ല. ഭയങ്കര സന്തോഷത്തിലാണ്. എൻ്റെ മക്കൾ എല്ലാവരും ഉണ്ട്. അതായത് ആലുവയെന്ന് പറഞ്ഞു, ആലുവയെന്ന് പറഞ്ഞത് നേറ്റീവ് പ്ലേസ് തമിഴ്നാടാണ്, തൂത്തുക്കുടിയാണ്. പിന്നെയെന്ന് വെച്ചാൽ നല്ല കുടിവെള്ളം കൊടുക്കുന്നുണ്ട്. ബിസ്ക്കറ്റ് കയറ്റം പണ്ട് തന്നെ നടപ്പന്നല്ലേ കൊടുക്കുള്ളൂ. ഇപ്പോൾ ഈ കയറ്റത്തിൽ നിന്ന് കൊടുക്കുന്നുണ്ട്. നല്ല വൃത്തിയുണ്ട്, യാതൊരു ബുദ്ധിമുട്ടില്ല. പിന്നെ മീഡിയയിൽ കുറേ ആൾക്കാർ പറയുന്നത് എന്താ സംഭവം എന്ന് പറഞ്ഞാൽ ഭയങ്കര പേടി എന്ന് പറഞ്ഞാൽ അങ്ങനെയാണ്, ബ്ലോക്കാണ്. ഒരു വിഷയമില്ല, യാതൊരു എല്ലാ വർഷം 15 വർഷമായിട്ട് വരുന്നതാണ്. ഇതുവരെ ഒരു ബുദ്ധിമുട്ടില്ല, ഒന്നുമില്ല. ഭയങ്കര സന്തോഷത്തിലാണ്. കറക്റ്റ് എനിക്ക് 1.25 മണിക്കൂറായി. എപ്പോഴും ഞങ്ങൾ പതുക്കെ ഉള്ളൂ, പിള്ളേരല്ലേ. കറക്റ്റ് 1.5 മണിക്കൂർ 1.25 മണിക്കൂർ കണ്ടു. ദൈവത്തിന് നന്നായിട്ട് പ്രാർത്ഥിച്ച് നല്ല ദർശനം കിട്ടി. തിരക്കില്ല. പോലീസുകാർ നല്ല സപ്പോർട്ട്, പിള്ളേർക്ക് നല്ല സപ്പോർട്ട് ചെയ്ത് പോലീസുകാർ കയറ്റി വിട്ടു. ഇന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ സമയം കൊടുത്ത് മുകളിൽ ഒരു വിഷയമില്ല. എല്ലാം ചുമ്മാ ആൾക്കാരെ പേടിപ്പിക്കാൻ മാത്രമേ പറയുന്നുള്ളൂ. ഒരു വിഷയമില്ല. അതേപോലെ ശബരിമലയാണ് സംസാരിക്കും. നല്ല നല്ല ദർശനമായിരുന്നു കണ്ടപ്പോൾ. അപ്പോൾ ഞങ്ങൾ ഇത്രയും ദിവസമായിട്ട് ഇത് എൻ്റെ ലാസ്റ്റ് വർഷമാണ്. അപ്പോൾ ഇത്രയും നല്ലതായിട്ട്
നോക്കി എല്ലാ ദർശനമൊക്കെ ചെയ്തിട്ട് ഒരു തിരക്കും ഉണ്ടായിരുന്നില്ല. അവിടെ ന്യൂസിലൊക്കെ പറഞ്ഞിട്ട് നല്ല തിരക്കും എല്ലാം കുറേ ഉള്ളതുകൊണ്ട് ചിലവർ പേടിച്ചു. പക്ഷേ എനിക്ക് എൻ്റെ അച്ഛൻ പറഞ്ഞത് പേടിക്കാതെ കൂടെ പോയാൽ ദൈവം കൂടെ ഉണ്ടാവും. അത്രേ ഉള്ളൂ. ആ ബിസ്ക്കറ്റ് ഇപ്പം ഫസ്റ്റ് മുകളിലൊക്കെ പോയപ്പോൾ കുറേ കിട്ടി. അത് കഴിഞ്ഞിട്ട് ഞങ്ങൾ അവിടെയുള്ള സ്നാക്സ് എല്ലാം നല്ലതായിരുന്നു. അവിടെ വെള്ളം തരാറുണ്ട് എല്ലാ ദിവസവും. നല്ലതായിരുന്നു. 18 പടി കയറുമ്പോൾ എല്ലാവരും ഇടിക്കണ്ടായിരുന്നു. അപ്പോൾ പിള്ളേരിന് പറഞ്ഞ് മാത്രം പിള്ളേരിന് അത്രയും കേട്ടിരുന്നു. രാജർ ജീവാസ്, ആലുവ. കണ്ടു. കുഴപ്പമില്ല സാറേ, നല്ലത് നല്ലത് ഇല്ല തിരക്കൊന്നും ഫ്രീയായിട്ടല്ല ഇല്ല, അതുകൊണ്ടും ഇല്ല സ്വാമി. നല്ല ഒരു സ്വാമി ഇഷ്ടായി. പമ്പേ കുളിച്ചില്ല. ഞാൻ വിചാരിച്ച് കുളിക്കുന്നു. പക്ഷെ പറഞ്ഞ് കൈ കാൽ കഴുകിയാൽ മതി. ഇച്ചിരി ഉണ്ടായിരുന്നു, പിന്നെ മാറി. ഇച്ചിരി തിരക്കുണ്ടായിരുന്നു. തിരക്കിനകത്തൊന്നും ആയില്ലല്ലോ. ഇല്ല. ശബരിമല തിരക്ക് അത്ര ഉണ്ടായിരുന്നില്ല. 18 പടി ഏറുമ്പോൾ ഇച്ചിരി തിരക്കുണ്ടായിരുന്നല്ലോ, അങ്ങനെ പറയും. സന്തോഷമായിട്ട് നന്നായിട്ട് തൊഴുത് അയ്യപ്പനെ മനസ്സിൽ പ്രാർത്ഥിച്ച് നന്നായിട്ട് പോലീസുകാർ നല്ല സപ്പോർട്ട് ഉണ്ടായി. ദൈവത്തെ നല്ല പ്രാർത്ഥിച്ച് സന്തോഷം. ഇല്ലില്ല, നല്ല തിരക്കുണ്ടായില്ല, ബുദ്ധിമുട്ടുണ്ടായില്ല. എല്ലാവർക്കും പോലീസുകാർ നല്ല സഹായത്തിൻ്റെ പറഞ്ഞ് ചെയ്ത് കൊടുത്ത് നമ്മൾ ചോദിക്കുന്ന നല്ല മറുപടി പറഞ്ഞ് എങ്ങനെയെങ്കിലും വലി കാണിച്ചു കൊടുത്ത് എല്ലാ കാര്യങ്ങളും പോലീസുകാർ നന്നായിട്ട് കൊണ്ടുപോകും. ഇല്ലില്ല, ബുദ്ധിമുട്ടുണ്ടായില്ല. സുഖമായിരുന്നു. അത്യാവശ്യമൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. അതെ അതെ. നാട് തൃശ്ശൂർ. കുറേ സമയം പിടിച്ചു. നല്ല വലിയ തിരക്കുണ്ടായിരുന്നില്ല ഇന്നും. എങ്ങനെയാ കുട്ടികളെ കൊണ്ട് പോരാന്ന് വിചാരിച്ചു. വന്നപ്പോ പ്രശ്നമില്ല. ഇന്ന് ഞങ്ങൾ 3.5 മണിക്കൂർ നിന്നിട്ട് ആദ്യം തൊഴുതു. ആ കിട്ടുന്നുണ്ട്. ബുദ്ധിമുട്ടൊന്നുമില്ല. മടങ്ങാൻ നിൽക്കണം. കാണാൻ പറ്റി. ഇന്നലെയും കൊണ്ട് ഇന്നും കൊണ്ട് సంతోషం. లేదు, అంతా బాగానే ఉంది. ప్రశాంతంగా తెలుగు అంతా ప్రశాంతంగానే ఉంది. అసలు ఇలా జరగడం చాలా గొప్ప విషయం. చాలామంది మొన్నటిదాకా ఇబ్బంది పడ్డారు. అసలు ఈరోజు ఎంత ప్రశాంతంగా జరిగిందంటే ఇక్కడ ఉన్న వాళ్ళందరూ చేసుకున్న అదృష్టం అది. ఇలాగే కంటిన్యూ అవ్వాలి. వచ్చే వాళ్ళకి కూడా ఇబ్బంది కలగకూడదని ఆ అయ్యప్ప స్వామిని మేము కూడా మళ్ళీ కోరుకుంటాం. ప్రతి ఆట వస్తూనే ఉంటాం. బాగా జరిగింది మాకు కూడా ఈసారి. నో క్రౌడ్, గంటన్నరలో అయిపోయింది. ఫుడ్ అంతా బాగుంది. మొన్న 3 days బాగా ఇబ్బంది పెట్టారు జనాలు. ఇప్పుడు అంతా ఫ్రీగా ఉంది, ఇబ్బంది ఏం లేదు. అన్ని ఫెసిలిటీస్ బాగానే ఉన్నాయి. హ్యాపీ. వాటర్ అన్నీ దర్శనం కూడా ఫ్రీగా ఉంది. 2 hours అయిపోయింది. ఓకే, థ్యాంక్ ഇല്ല. ഇല്ല. പാലർജി, പിന്നെ തണ്ണിമത്തൻ കഴിച്ചു, പിന്നെ നാരങ്ങാളം വണ്ടിക്ക്. പാമ്പാടി. കുഴപ്പമില്ലായിരുന്നു. സൗകര്യമൊക്കെ ആയി വരുന്നേ ഉള്ളൂ. എന്നാലും കുഴപ്പമില്ല. അത്യാവശ്യം പഴയ പോലെ അല്ല, മാറ്റങ്ങളൊക്കെ വന്നിട്ടുണ്ട്. ഒരു ಸಿಚುವೇಶನ್ ಒന്നും ಅಲ್ಲ. ಇಪ್ಪ ಮಾತುಂಟು ಕುഴപ്പമില്ല. ഹാപ്പിയാണ്. ದರ್ಶನ ಸೂಪರ್ ಆಗಿ ಸಾಕಿನ ಏನೂ ಇಲ್ಲ. ಜಾಸ್ತಿ ಜನ ಆರಾಮ್గా 1 hour ದರ್ಶನ ಆಗಿದೆ. ಚೆನ್ನಾಗಿ ಆಯಿತು.
ಸೂಪರಾಗಿ ದರ್ಶನ ಆಯಿತು. ಜನಕ್ಕಿನ ರಿಸ್ಕ್ ಬಸ್ಕ್ ಏನೂ ಇಲ್ಲ, ಆರಾಮ್ಗೆ ಬಂದು ದರ್ಶನ ಮಾಡ್ಕೊ ಹೋಗ್ಬೋದು. ಅದು ಇದು ಅಂತ ಏನೇನೋ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಏನೂ ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ಎರಡು ದಿವಸದಿಂದ ತುಂಬ ಕ್ರೌಡ್ ಇತ್ತು ನಿಜ, ಆದರೆ ಜಾಸ್ತಿ ಜನ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಈಗ ಕ್ರೌಡ್ ಏನಿಲ್ಲ, ಈಗ ಎಲ್ಲ ನಾರ್ಮಲ್ ಆಗಿದೆ, ಆರಾಮಾಗಿ ದರ್ಶನ ಮಾಡ್ಬೋದು, ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ಹಾಂ, ನಾರ್ಮಲ್ ಆಗಿದೆ, ಆರಾಮಾಗಿ ದರ್ಶನ ಆಗುತ್ತೆ, ದರ್ಶನ ಮಾಡ್ಬೋದು. ವಾಟರ್ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ. ದರ್ಶನ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಸೂಪರ್ ಆಗಿದೆ, ಚೆನ್ನಾಗಿದೆ, ಎಲ್ಲ ಅರೇಂಜ್ಮೆಂಟ್ಸ್ ಈಗ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಆಂಧ್ರ ಡಾಕ್ಟರ್. Everything is good actually over here, but police are a bit manhandling. It's 18 steps. If police are leaving, we devotees will come properly and we'll go. They are just pulling us. They are not letting us to step on the step also. Main thing is police. They have to first give respect to us. They are just manhandling us. Next is they have to clean bit. For namesake, someone is coming inside, just going out. It's their pass to us, those garbages. They have to bit at least remove few dust over here. That's it. Main thing is police mishandling is too much over here. They have to bit control the guards over here. போலீஸ் தான் எதுவும் பாதுகாப்பு இல்லை, அவங்க தள்ளுறாங்க பிடிச்சி, நாம கீழே விழுவுறதாகுது. இந்த ஏஜில் நம்ம கீழே விழுவுறோம். நல்லா இருக்கும். இந்த வருஷம் சுத்தமாகவே இல்லை, சுத்தம் இல்லை. மெயினாக வந்து குப்பையாக இருக்குது, எல்லாம் குப்பை அங்கங்கே குப்பை கிடக்குது, அங்கங்கே இது கிடக்குது, சுத்தமாக இல்லை. ஒரு முன்னெல்லாம் நல்லாவே சுத்தமாக இருக்குது, போன வருஷம் கூட நல்லா சுத்தமாக இருந்தது. இந்த வருஷம் வந்து மெயின் என்னன்னா எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் இது சுத்தம் மட்டும் கொஞ்சம் கூட. கிளினிக் சுத்தமாக இல்லை, ஆமாம், ப்ராப்பராக கிளினிக் இல்லை. வருஷம் நல்லா பண்ணி கொடுப்பாங்க, வர வழியிலுமே அதே மாதிரி தான் இருக்குது, இங்கேயுமே அதே மாதிரி தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். மற்றதெல்லாம் ஓகே, நல்ல நோ ப்ராப்ளம். ஆனால் கிளினிக் மட்டும் கொஞ்சம் சுத்தமாக இல்லை. இப்போ எல்லா வருஷமும் நல்லா இருந்தேன், நாங்களாம் 35-40 வருஷமாக வந்துட்டு இருக்கோம், சின்ன வயசுல இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் மட்டும் அப்படி இருக்குது, என்னன்னு தெரியல. கிரௌடுங்கிறதுனாலயா என்னங்கிறது தெரியல. எல்லா வருஷம் கிளியரிங் மட்டும் அந்த சன்னிதானத்துக்கு உள்ளே வரும்போது அந்த படியில் வந்து எல்லாம் குப்பையும் குளமாக்குது. முன்னே நீட்டாக வச்சுருந்தாங்க, இந்த வருஷம் இல்லை, என்னன்னு தெரியல. எல்லாம் மற்றதெல்லாம் சூப்பர், எல்லாமே